Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்னென்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, சார் நாங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதலாமா, இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் காலேஜ்லேயே மேபி என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்படியே தமிழில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷில் படித்தோம். அப்படியே இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ணுறோம், எழுத போகிறோம். எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் இப்போ நாம் கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே என்ன பார்த்தா உங்களுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அப்படி சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் வைஸாக 2 மார்க் கொஸ்டினும் 16 மார்க் கொஸ்டினும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். யூனிட் வைஸாக இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே சரியா. இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 17 கொஸ்டின் இருக்குது, 17 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதே மாதிரி 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக இதுலேருந்தே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பாருங்கள். யூனிட் 2ல் அதாவது இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே இது வரைக்கும் நமக்கு செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ரீஜனல் கேம்பஸ் நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மதுரை கேம்பஸாக இருக்கட்டும், திருநெல்வேலி கேம்பஸாக இருக்கட்டும், அரியலூராக இருக்கட்டும், திண்டுக்கல் கேம்பஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரீஜனல் கேம்பஸில் நடந்த அதாவது இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்னல் எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தா எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸு உங்களுக்காக என்னாச்சு பார்த்தா சேர்த்து தான் யூனிட் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இதை மட்டுமாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. சும்மா தமிழ் எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. தமிழ் எக்ஸாமோட பர்சன்டேஜும் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். நம்ம 11th 12th மாதிரி கிடையாது. தமிழ் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும், அதோட மார்க் வந்து நமக்கு தேவைப்பட போது நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து பெர்சன்டேஜில் எல்லாமே ஆட் ஆகும். அதனால் தயவுசெய்து தமிழ் எக்ஸாமுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்ன சொல்லணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.